தென்காசி அடுத்த செங்கோட்டையில் இருசக்கர வாகன விபத்தில் சிறுமி உயிரிழந்த நிலையில் சிறுமியின் காதலனை போக்சோவில் கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம். தங்கம், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? மேலும் உறவினர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம். அதாவது நேற்றைய முன்தினம் வல்லம் பகுதியைச் சேர்ந்த சிறுமி அவரது காதலர் ரமேஷ் என்பவருடன் செங்கோட்டை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நிலையில் செங்கோட்டையில் அந்த வாகனத்தை அவர் அதிவேகமாக இயக்கியதாக தெரிகிறது. இந்நிலையில் அந்த வாகனம் இருசக்கர வாகனமாக விபத்தில் சிக்கியதில் நேற்றைய முன்தினம் இருவரும் தூக்கி வீசப்பட்டு இருவரும் மருத்துவ சிகிச்சைகளை அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் நேற்று அந்த சிறுமி 18 வயது நிரம்பாத அந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருந்தார். மேலும் அவர் இந்த வாகனத்தில் சென்ற நிலையில் உயிரிழந்ததால் அவர் காதலன் ரமேஷ் என்பவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அவர்கள் உறவினர்கள் தற்போது கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை என செங்கோட்டை காவல் நிலைய சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மேலும் தற்போது அவர்களுக்கு முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் அந்த ரமேஷ் அவர் உறவினர்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் அந்த பெண் சிறுமி இறந்ததற்கு காரணமான அவர் காதலர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதே இருந்து வருகிறது. இந்நிலையில் தற்போது காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதனால் அப்போதில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் பெரும் பரபரப்புடன் காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி தங்கம். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.